வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவளும் சுகன்யாவும் இறங்குவதற்கு முன்னால் அந்த சதுர முகக்காரன் கடையின் குறுகலான நுழைவில் கால் வைத்து விட்டதால் முட்டி மோதிக்கொண்டு இறங்க விரும்பாத சூர்யா அவன் ஏற வழி விட்டு ஒதுங்கி நின்றாள். சுகன்யா அவளுக்கு பின்னால் நின்றாள். கடையின் வாயில் மேல்படியில் அவன் கால் வைத்தபோது அவன் அவளை கடக்க நேர்ந்தது. இதற்குள் அவள் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு விட்டிருந்ததால் தன் மீது பதித்த பார்வையை அவன் அகற்றிக் கொள்ளவே இல்லை என்பது அவளுக்கு தெரியாமல் போயிற்று. ஆனால் சுகன்யா அதை கவனித்து தனக்குள் து என்று முனகிக் கொள்ளவும் செய்தாள். சூர்யாவை கடந்ததன் பிறகு தன்னை கவனித்த அவன் தன்னையும் விழுங்கி விடுவான் போல் பார்த்து கொண்டு சென்றது அவள் மனதில் மற்றும் ஒரு தூவை உற்பத்தி செய்தது. அவன் தங்களை கடந்த பின்னர் இருவரும் இரங்கலானார்கள். இறங்கிய பின் திரும்பி பார்த்த சுகன்யா அந்த ஆள் திரும்பி நின்று தங்களை பார்த்து கொண்டிருந்ததை கண்டாள். முகத்தில் கடுமை காட்டி முறைத்துவிட்டு விரைந்து நடந்தாள். அந்த தொங்கு மீசக்காரனை கவனிச்சியாக்கா? கவனிச்ச. உருன்னு பார்த்துக்கிட்டே போனா பொறுக்கி ராஸ்கல்னு அவன் மூஞ்சியில எழுதி ஒட்டி வைக்கலாம். அவ்வளவு அப்பட்டமான பொறுக்கித்தனம். கடைக்குள்ள காலை வச்சதுல இருந்து நம்மளை தாண்டி போற வரைக்கும் உன் மேல வச்ச கண்ணை அவன் எடுக்கவே இல்லக்கா. பின்னால நின்னுக்கிட்டு இன்னமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கக்கா. சரி சரி, நீ வேற அவனை முறைக்காத. பொல்லாத ஆளுன்னு தோணுது. வா வா. சூர்யா சுகன்யாவின் கையை பற்றி இழுத்து கொண்டு நடக்கலானாள். அன்றிரவு சூர்யாவுக்கு தூக்கமே வரவில்லை. திரும்ப திரும்ப அவள் மனம் அன்றைய நிகழ்வுகளை அசை போட்டவாறு இருந்தது. தன் வாழ்க்கையில் உண்மையாகவே அப்படி நடந்ததா எனும் வியப்பில் அவள் அமிழ்ந்து கொண்டே இருந்தாள். எதிர்பாராத திருப்பங்கள், அதிலும் இன்பமயமான திருப்பங்கள் சிலருடைய வாழ்வில்தான் நிகழும் என்பதை நினைத்து பார்த்தபோது தன்னை விடவும் அதிக அதிர்ஷ்டசாலி பெண் இன்னொருத்தி இருக்க முடியாது என அவள் எண்ணினாள். என்னதான் ராஜாதி ராஜன் அப்பா கையில ஒரு தொகையை கொடுத்துட்டு கல்யாண செலவையும் தானே ஏத்துக்கிட்டாலும் அந்த தொகையை வச்சு இவங்க எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? இப்ப நான் வாங்குற மாச சம்பளம் 8000 சொச்சம். அதாவது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம். அவரு 2 லட்சம் கொடுக்கறதா வச்சுக்கிட்டாலும் அது 2 வருஷத்துல காலி ஆயிடுமே. அதனால கல்யாணத்துக்கு பிறகும் கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போறேன்னு கேட்டு பார்க்கணும். ஆனா அது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். என்னென்னவோ குருட்டு யோசனைகளுக்கு பிறகு 2 மணிக்கு சூர்யா தன்னையும் அறியாது உறங்கி போனாள். மறுநாள் காலை 5 மணிக்கெல்லாம் விழித்து கொண்டு விட்ட சூர்யா காலை கடன்களை முடித்த பின் காஃபி போடலானாள். முந்திய நாள் உடல் நலக்குறைவால் அனந்த நாயகி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். 6 மணிக்கு சுகன்யா காஃபிக்காக சமையல் கட்டுக்கு வந்தாள். அதிகாலையின் பளீர் என்றிருந்த சூரிய வெளிச்சத்தில் தங்கையின் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு சூர்யா சங்கடப்பட்டாள். அதை கவனித்த சுகன்யாவுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அடக்கி கொண்டு இயல்பாக இருந்தாள். காஃபியை பருகிய பின், அக்கா, இன்னைக்கு காலேஜ்ல என்னை பார்த்ததும் அந்த சாவித்ரி இல்லாத பொல்லாத கேள்வியெல்லாம் கேட்குமே, என்ன சொல்லட்டும் என்று சுகன்யா கேட்டதற்கு சூர்யா, உண்மையையே சொல்லிடு, ஆனா ரகசியமா வச்சுக்க சொல்லு என்றாள் கிசுகிசுப்பாக. அப்போது, என்னங்கடி அக்காளும் தங்கையும் காலங்காத்தால குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்றவாறு அனந்த நாயகி அங்கு வந்து சுவரோரம் கால் நீட்டி உட்கார்ந்தாள். ஆபீஸ் சமாச்சாரம்மா என்ற சூர்யா அம்மாவுக்கு காஃபி கலக்கலானாள். இத பாருடி சூர்யா, நீ பாட்டுக்கு பர்மிஷன் போட்டுட்டு வீட்டில் சொல்லாம அங்கே இங்கே சுத்தாத. ஆமா, வீட்டை விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸை விட்டா வீடுன்னு இருக்கணும். நான் ஏற்கனவே மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அக்கா போன வழி ஆவாரம்பூ பூத்திருக்குன்னு அவ வழியில போகாம நீங்க 2 பேரும்
ஒழுங்கா இருக்கணுமேன்னு நான் கடவுளை வேண்டாத நாள் இல்ல. சூர்யாவும் சுகன்யாவும் ஒருவரை ஒருவர் ஜாடையாக பார்த்து கொண்டார்கள். அனந்த நாயகி தொடர்ந்தாள். கோவிச்சுக்காதடி சூர்யா, ஒரு தாயார்காரிக்கு உண்டான கவலைய புரிஞ்சுக்கடி. நாளைக்கு நீயும் ஒரு மகளுக்கு தாயாகிறப்ப என்னோட கவலைய நீ புரிஞ்சுப்ப. தங்க சலைங்க மாதிரி இருக்கீங்களேடி, அதான் கவலையா இருக்கு. நேத்திக்கு பேப்பர்ல போட்டிருக்கான் பாரு, ஒரு அழகான பொண்ணை லவ் பண்றதா சொல்லி அவளை நம்ப வச்சு ஏமாத்தி அந்த ஆளும் அவனோட சிநேகித பசங்க 3 பேருமா சேர்ந்து ஒரு டாக்ஸியில இட்டுட்டு போய் நாசம் பண்ணிட்டாங்க. ஆம்பளைங்க ஆசை வார்த்தை பேசுறதுல ஏமாகாதுனுங்க. அந்த பசுப்புக்கெல்லாம் ஏமாறக்கூடாதடி. அந்த சண்டாளி உங்க அக்காக்காரி எங்க இருக்காளோ என்னவோ, அந்த சண்டாள அவ கூட இருக்கிறானோ இல்லாட்டி அவளை அம்போன்னு கை கழுவிட்டு போயிட்டானோ ஒரு தகவலும் இல்லை. இந்த மெட்ராஸ்லயே தான் இருக்கிறாளோ இல்லாட்டி வேத்தூர் எங்கேயாச்சும் இருக்கிறாளோ. 8ஆம் கிளாஸுக்கு மேல படிக்கவும் இல்லை. 4 பேத்துக்கு துணி தைச்சு கொடுத்து சம்பாதிப்பான்னு தையல் கிளாஸுக்கு அனுப்புனேன். வீட்டு வாசப்படி தாண்டினவ எவனோ கீழ் சாதிக்காரனோட ஓடிட்டா. மகள் ஓடிப்போனதை விடவும் ஒரு கீழ் சாதிக்காரனுடன் ஓடிப்போனதுதான் அம்மாவை அவமானப்படுத்துகிறது என்று சூர்யா தனக்குள் நினைத்து கொண்டாள். காஃபியை வாங்கி குடித்த அனந்த நாயகி, இப்ப எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமில்ல, நானே குளிச்சுட்டு வந்து சமைக்கிறேன் என்றாள். ஆனால் சூர்யா ஒத்துக்கொள்ளாமல் அவளை வலுக்கட்டாயமாக ஓய்வு எடுத்துக்கொள்ள பணித்தாள். அனந்த நாயகி ஒரு பெருமூச்சுடன் எழுந்து சென்றாள். அம்மாவுக்கு தன் மேல் உள்ளூர ஓர் ஐயம் தோன்றிவிட்டதென்பதை சூர்யா புரிந்து கொண்டாள். சாமி மாடத்தில் இருந்த சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து அதில் முகம் பார்த்து சின்னதாய் ஒரு பொட்டு வைத்து கொண்டாள். தன் முகம் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக ஒளிர்ந்ததை கண்டாள். கண்களில் ஒரு மகிழ்ச்சியும் பளபளப்பும் அதிகப்படியாய் வந்து உட்கார்ந்திருந்தன. அதனால்தான் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது போலும் என்று எண்ணி சிரித்து கொண்டாள். என்னதான் இப்போது தன்னை விரட்டு விரட்டென்று விரட்டினாலும் அம்மாவும் ஒரு காலத்திய இளம் பெண்ணாயிருந்து தன்னை கிளர்த்தி கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை கடந்து வந்தவள்தானே என்றும், எனவே சரியாகவே தனது மனநிலையை அவள் யூகித்து விட்டிருக்க வேண்டும் என்றும் நினைத்தாள். சிரிப்பு வரும் போல இருந்தது, அடக்கிக் கொண்டாள். இனி முகத்தில் மகிழ்ச்சியையோ உற்சாகத்தையோ வெளிப்படுத்தாதிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். உதடுகளில் வேண்டுமானால் சிரிப்பை காட்டாதிருக்க இயலும். கண்களில் உடனுக்குடனாய் தோன்றிவிடும் சிரிப்பை எப்படி மறைத்து கொள்ள முடியும்? விழிகளை தாழ்த்தி கொள்வது ஒன்றுதான் வழி. அப்படி செய்தால் அதிலும் ஓர் உள் அர்த்தத்தை கெட்டிக்காரர்கள் கற்பித்து கொண்டு விடுவார்கள் என்று அவள் எண்ணங்கள் ஓடின. அன்று பிற்பகல் 4 மணிக்கு அவள் தன் அலுவலகத்தை விட்டு வெளியேறி அருகில் இருந்த ஒரு கடைக்குள் நுழைந்து ராஜாதிராஜனோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். ராஜாதிராஜன் ஸ்பீக்கிங் எனும் காந்த குரல் அவள் செவிகளில் ஓர் இன்னிசையாய் பாய்ந்ததும் அவள் இதயம் தன் இயல்பான தாளம் தப்பி துடித்தது. எச்சில் விழுங்கியபடி, நான் தாங்க சூர்யா பேசுறேன் என்றாள் சன்னமாக. ஒரு மீட்டிங் என் ரூம்ல நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பாவும் நானும் பிஸியா பேசிட்டு இருக்கோம். ஒரு அரை மணி கழிச்சு பேசு என்ற அவன் அவளது சரிங்கவுக்கு கூட காத்திராமல் தொடர்பை நுண்டித்தான். ஒலி வாங்கி பொட்டென்று கிடத்தப்பட்ட தினசில் ஒரு கண்டிப்பு தெரிந்தது. அவள் ஏமாற்றத்துடனும் திகைப்புடனும் ஒலி வாங்கியை வைத்துவிட்டு அலுவலகம் நோக்கி புறப்பட்டாள். அவள் தன் பிரிவுக்குள் புகுந்த போது பவானி, தனியா எங்கடி போயிட்டு வர? 5 நிமிஷம் வெளியே போறதா இருந்தாலும் என்ன துணைக்கு கூட்டிக்கிட்டு போவியே என்று கேட்டாள். பவானியின் பார்வை கூர்மையை எதிர்கொள்ள முடியாமல் சூர்யா தலை குனிந்தபடி தன் இருக்கையில் உட்கார்ந்தாள். இப்படி ஒரு கேள்வி புறப்பட்டால் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று யோசித்திராததால் என்ன பதில் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அதே நாளின் விடியற்காலையில், யாரு இப்படி பொழுது விடிஞ்சதும் விடியாததுமா கூப்பிடுறது என்று மனதுள் சலித்தபடி ராஜாதிராஜன் தொலைபேசியை நெருங்கினான். ஹலோ, ராஜாவா? யாருங்க பேசுறது? என்னப்பா அது, யாருன்னு கேட்குற? குரல் தெரியாதபடிக்கு தூக்க கலக்கமா? ஓ, ஐம் சாரி, தண்டபாணியா? ஃபோன்ல கரன்னு ஏதோ சத்தம், அதான் உன் குரல் சரியா காதுல விழல.
இப்ப தெரியுது. சொல்லு, என்ன சமாச்சாரம்? விஷயமே இல்லாம 6 மணிக்கு கூப்பிட மாட்டியே? சரியா சொன்னப்பா. ஆமா, அது என்ன? நேத்து நான் உன் காரை நிப்பாட்ட கைய ஆட்டினா நீ பாட்டுக்கு நிறுத்தாம போயிட்டியே. வேணும்னே நிறுத்தாம போன மாதிரி இல்ல தெரிஞ்சுச்சு. மாதிரி இல்லடா, வேணும்னே தான்டா நிறுத்தாம போனேன். கார்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதான். நீ கவனிக்கலையா? நீ தான் கருப்பு கண்ணாடியை ஏத்தி வச்சிருந்தியே. ஆனா ஒரு ஆள் இருந்து தெரிஞ்சாலும் அது பொண்ணுங்கிறது எனக்கு தெரியல. நான் சரியா கவனிக்கல. அதான் நான் எதிர்பக்கமே பார்த்துட்டு இருந்ததால முதல்ல உன் கார் வர்றதையே நான் கவனிக்கல. ரொம்ப பக்கத்துல வந்ததும் தான் பார்த்துட்டு கையை ஆட்டினேன். நீ நிறுத்தல. அது இருக்கட்டும், பொண்ணு யாருப்பா? புது சரக்கா? அப்பா இருக்காரா பக்கத்துல? இல்ல, ஜாக்கிங் போயிருக்காரு. இருந்தா இவ்வளவு ஃப்ரீயா பேசுவனா என்ன? அது சரி, பொண்ணு யாருன்னு கேட்டனே. நீ காட்டி விட்ட பொண்ணுதான்ப்பா. அதான் அந்த சூர்யா பொண்ணு. நீ சொன்ன யோசனைப்படியே ஒரு வாரம் போல பஸ் ஸ்டாப்ல இருந்த அதை பார்த்துக்கிட்டே கார்ல போனேன். அப்புறம் ஒரு வசதியான நேரத்துல உங்க ஆபீஸ்ல டிராப் பண்றேன் வாங்கன்னு கூப்பிட்டேன். மீன் தூண்டில்ல நல்லாவே சிக்கிடுச்சுப்பா. என்னைக்கு? அட, நேத்துதான்ப்பா. முதல் அடியை எடுத்து வச்சிருக்க. இன்னைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்றேன்னு இருக்குது. தோதுபட்டா இன்னைக்கும் சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஒருக்கா நெதமும் சந்திக்க வேணாம்னு பத்தினித்தனம் பண்ணுமோ என்னமோ தெரியல. பொண்ணு டக்கரா இல்ல? ஆமாமா, நீ இதுவரையில ஏற்பாடு செஞ்ச பொண்ணுகள்லயே இதுதான்ப்பா பெஸ்ட். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அடியெடுத்து வைக்க வேண்டிய கேஸு. கல்யாணத்துக்கு முந்தியே தப்பு பண்ண சம்மதிக்கிற ரகமா தெரியுதா எப்படி? அதாவது நீ தன்னை கல்யாணம் கட்ட போறதா நம்பி தப்பு பண்ண தயாரா இருக்குமா எப்படின்னு கேக்குற. ராஜாதி ராஜனின் முகம் இறுகியது. அவன் சில கணங்களுக்கு பதில் சொல்லாதிருந்தான். அவன் விழிகள் சிவந்து விட்டன. என்னப்பா பதில காணோம்? இத பாரு தண்டபாணி, நோ வல்கர் டாக். அசிங்கமாலாம் பேசாத. அந்த பொண்ண நான் நிஜமாகவே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். மறுமுனையில் தண்டபாணி ஏகத்துக்கு அதிர்ந்தான். சில கணங்களுக்கு வாயிழந்து போனான். எனினும் விரைந்து சுதாரித்து கொண்டான். அடிடா சக்கை நானா? என்ன சொன்ன? நீயே கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதெப்படிப்பா? அது நான் காட்டி கொடுத்த சரக்கு. அது வழக்கம் போல எனக்கு தான் சொந்தம். அதானே நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம். ஏய், அளந்து பேசு. நான் அந்த பொண்ணை கட்டிக்க போறேன்னு சொன்னதுக்கு பிறகும் சரக்கு கிறக்குன்னுட்டு மட்டமான பாஷையில பேசுறியே. உனக்கே நல்லா இருக்குதா? இனிமே பட்டு அந்த பொண்ணு விஷயத்துல மட்டமான வார்த்தையெல்லாம் சொல்லாத. என்னப்பா, குரலே அதிகாரமா இருக்குது. சரி சரி, போன்ல வேணாம், உன்னோட கம்பெனிக்கு வர்றேன். ஒரு 10 மணி வாக்குல நாம நேர்ல பேசலாம். தண்டபாணி, நேத்து நீ கை நீட்டி காரை நிறுத்த பார்த்தப்போ அந்த பொண்ணு உன்னை நல்லாவே கவனிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளானுச்சு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லுச்சு. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுச்சு. அப்ப நான் காலரை தூக்கி விட்டுக்கலாம்னு சொல்லு. மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணாம். சரிப்பா, பேசல, அதை விடு. ஆனா தெரிஞ்ச ஆளான்னு அந்த பொண்ணு கேட்டப்ப இல்லைன்னு ஏன்பா பொய் சொன்ன? என்னமோ தெரியல தண்டபாணி, என்னையும் அறியாம அப்படி ஒரு பொய் என் வாயில வந்துடுச்சு. மறுமுனையில் தண்டபாணி அட்டகாசமாய் சிரித்தான். யாருகிட்ட புருடா விடுற? என்னை உன்னோட சம்மந்தப்படுத்திக்க உனக்கு இஷ்டம் இல்ல, அதான விஷயம். நான் அந்த பொண்ணோட பேசி பழக கூடாதுன்றதும் உன்னோட நினப்பு. உனக்குத்தான் அது மேல காதல் வந்துருச்சே. தண்டபாணியின் குரலில் எகத்தாளம் ததும்பியது. தான் காட்டி கொடுத்த ஓர் அழகான பெண்ணை தன்னுடன் பங்கு போட்டுக்கொள்ள சம்மதிக்காமல் முழுக்க முழுக்க தன்னுடையவளாக்கிக் கொள்ள பார்க்கிறானே இவன் என்கிற சினம் அவனது குரலில் ஒலித்த தினுசில் தெள்ளென புரிய அவனை எவ்வாறு சமாளிப்பது எனும் திகிலில் ராஜாதிராஜன் ஆழ்ந்து போனான். தண்டபாணி, இத பாரு, அந்த பொண்ணை நீ தான் காட்டி கொடுத்த. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நான் கல்யாணம் கட்ட போறேன். காதல் வந்துருச்சுன்னு நீ நக்கல் அடிச்சாலும் அதுதான் உண்மை. பின்ன சும்மாவா? பொண்ணு சும்மா லட்டு கணக்கால இருக்குது. மறுபடியும் சொல்ற, நீ இது மாதிரி எல்லாம் பஜார் தனமாலாம் பேசாத. ஆமா, நான் இப்ப என்னப்பா பஜார் தனமா பேசிட்டேன்? லட்டுங்கிறது கெட்ட வார்த்தையா என்ன? ராஜாதிராஜன் வெகு சிரமப்பட்டு தன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டான். ஒரு நண்பனோட வருங்கால மனைவியை கண்ணியமான மனுஷன் இப்படியெல்லாம் வர்ணிக்க மாட்டான்பா. தண்டபாணி ஓ
என்று பெருங்குரலில் நகைத்தான். என்னது, என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. கண்ணியமா? அப்படி ஒரு வார்த்தை அகராதியில இருக்கிற விஷயமே நம்ம 2 பேருக்கும் இது நாள் வரையில தெரியாதேப்பா. இப்ப என்ன திடீர்னு புதுசா கத்துக்க சொல்ற? வருமா என்ன? நண்பன் விஷயங்கிறப்போ கண்டிப்பா வரும், வரணும். நீ கட்டிக்க போற பொண்ணு பத்தி நான் கண்ணியமா பேசணும்னு நினைப்ப இல்ல, அதே மாதிரிதான். எனக்கு அப்படிப்பட்ட சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாதுப்பா. பணம் கிடைக்கும்னா பொண்டாட்டிய கூட வித்துடுவேன். எனக்கு எல்லா பொண்ணுங்களுமே சம்மதம் தான்ப்பா. ராஜாதிராஜனுக்கு சே என்று வந்தது. இருப்பினும் காரியம் கருதி குரலில் ஒரு மென்மையை வரவழைத்து கொண்டான். இத பாருப்பா தண்டபாணி, நாம 2 பேரும் 5 வருஷமா இந்த சைடு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண விஷயத்துல நான் உன்கிட்ட கணக்கு பார்க்காம எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கேன். இப்பவும் இந்த பொண்ணுக்காக நான் உனக்கு சில ஆயிரங்களை தர்றதுக்கு தயாரா இருக்கேன். நம்ம தொழிலுக்கு வேற எத்தனையோ பொண்ணுங்க கிடைப்பாங்க. இவளை விட்டுருப்பா தண்டபாணி. மறுமுனையில் சற்று நேரம் போல் மௌனம் நிலவியது. என்னப்பா யோசனை பண்ற தண்டபாணி? எவ்வளவு தொகை கேட்கலாம்னுதா? எரியற வீட்டுல பிடுங்கினது ஆதாயம்னு எக்கச்சக்கமா கேட்டுடாதப்பா. இந்த தொழிலை நாம தொடர்ந்து செய்யறப்போ என்கிட்ட இருந்து பணம் கறக்க இன்னும் எத்தனையோ வாய்ப்பு இருக்கு உனக்கு. இப்போதைக்கு ஒரு தொகையை வாங்கிக்க, பிறகு பார்ப்போம். 50,000 கொடுத்துடு தவணையா. எனது 50? அதுவும் முதல் தவணையாவா? என்னப்பா இது, பகல் கொள்ளையா இருக்கு? 10 வாங்கிக்கப்பா. ஏன்னா அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு பணம் கொடுத்துதான் நான் அந்த விலைக்கு வாங்கணும். அது ஒண்ணுதானே அவங்க குடும்பத்துல இப்ப சம்பாதிக்குது. என்னப்பா பேத்தற? ஆம்பளை, நீ வரதட்சணை கொடுக்க போறியா? கிழிஞ்சது போ. வேற வழி இல்ல தண்டபாணி. அதனோட சம்பாத்தியம் போயிடும் இல்ல, அதுல தானே அந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பேசிக்கொண்டே தற்செயலாய் திரும்பிய ராஜாதிராஜன் வெலவெலத்து போனான். அரை வாயிலில் ஜெகநாதன் நின்று கொண்டிருந்தார். எப்ப வந்தாரு? என் பேச்ச எந்த இடத்துல இருந்து கேட்டிருப்பாரு? தொண்டை ஈரம் வற்ற தன் விரிந்த விழிகளில் அச்சம் தெரிய அவன் அவரை பார்த்தபடி எழுந்து நின்றான். அப்பா முதலில் பேசட்டும் என்பது போல் ராஜாதிராஜன் ஒரு புன்னகை மட்டும் காட்டிவிட்டு ஒன்றும் பேசாமலே இருந்தான். மறுமுனையில் தண்டபாணி, அது உன்னோட சொந்த கவலை, அதுக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம் என்றான். சரி தண்டபாணி, அப்புறம் பார்ப்போம் என்று பேச்சு முடிந்து விட்டது என்பது போன்ற துணியில் அவன் சொல்லவும், ஏம்பா அங்க ஏதாச்சும் இடைஞ்சலா? அப்பா திரும்பிட்டாரு போல என்று அவன் இடக்காய் கேள்வி கேட்டு சிரித்தான். ஆமா எனும் ஒற்றை சொல்லில் பதில் இருத்துவிட்டு ஒலி வாங்கியை வைத்த பின் ஜெகநாதனை நோக்கி ஓர் அசட்டு புன்சிரிப்பை உதிர்த்த வண்ணம் ராஜாதிராஜன், குட் மார்னிங் பா என்றான். என்ன ராஜா, அந்த தண்டபாணியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இன்னும் விட்டப்பாடில்லையா என்று ஜெகநாதன் குரலில் ஆட்சேபம் காட்டி கேட்டார். அவன் சற்றே தலையை குனிந்து கொண்டான். காலேஜ் படிப்பு முடிஞ்சதுமே அவனை கட் பண்ணிடுன்னு சொன்னேன். எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா அவனை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்க? நல்லா இல்ல, அவனோட மூஞ்சியும் மொகரையும் ரவுடின்னு எழுதி ஒட்டாத குறைதான். அவனை கட் பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன்ப்பா, ஒன்னும் நடக்கல. அவன் என்னோட பழகிறத விட்டா தானப்பா கழுத்து பிடிச்சா தள்ள முடியும். நானும் ஏனோ தானோன்னு இருந்து பார்த்துட்டேன், விட மாட்டேங்கிறான்ப்பா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் ரவுடி இல்லப்பா, பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியறான். அகத்தின் அழகு முகத்துல தெரியுங்கிறதுக்கு அவன் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ராஜா, அவனோட சகவாசத்தை விட்டுடு. ராஜாதிராஜனுக்கு சிரிப்பு வந்தது, அடக்கி கொண்டான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாமே? என் முகத்துல என் உண்மையான அழகு தெரியவா செய்கிறது? பசுத்தோல் போர்த்தின புலி என்பார்களே, அதுவன்றோ எனக்கு பொருத்தம். சரிப்பா, முயற்சி பண்ற. அவன் அவரை தாண்டி கொண்டு பல் விளக்கப் போனான். ஜெகநாதன் தமது அறைக்கு சென்றார். நல்ல காலம். அப்பா நான் தண்டபாணியோட பேசினது முழுக்கவும் கேட்கல. அப்பதான் வந்திருக்காருன்னு தோணுது. பல் துலக்கி கொண்டே ராஜாதிராஜன் சூர்யாவை பற்றி யோசிக்கலானான். கூப்பிட்டதும் கார்ல ஏறிட்டாளே, கொஞ்சம் முட்டாள்தனமான பொண்ணோ? இருக்காது, அதான் சொல்லிட்டாளே. என் மேல ஏற்பட்ட நம்பிக்கையால தான் கார்ல ஏறினதா? முன்ன பின்ன தெரியாதவனை நம்புறது முட்டாள்தனம் தானே. ஆனா கண்டிப்பான பொண்ணாதான் இருக்கா. பார்வையால கூட ரொம்பவும் கண்ணியமா நடந்துதான் அவளை வளைச்சு போடணும். முதல்ல என்னை பத்தின உயர்வான மதிப்பை
அவன் மனசுல ஏற்படுத்தணும். ஏற்படுத்தின பிற்பாடு வளைச்சு போடணும். ஆனா கல்யாணம்னு பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வளைஞ்சு கொடுக்கறவ மாதிரி தெரியல. அப்படி இருந்தா பேருக்கு கல்யாணம்னு ஒன்ன பண்ணிக்கிட்டு அப்பாவுக்கு தெரியாம எங்கேயாவது வீடு பிடிச்சு செட்டப் பண்ண வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. அவன் பல் விளக்கிய பின் முகத்தை துடைத்தவாறே கூடத்தை அடைந்தான். ஜெகநாதன் அவனோடு சேர்ந்து காஃபி குடிப்பதற்காக சாப்பாட்டு மேசையருகே காத்து கொண்டிருந்தார். அவன் அவர் எதிரில் அமர்ந்து ஒரு காஃபியை தானும் கையில் எடுத்து கொண்டான். என்னோட ஜாக்கிங் வானாலும் வரமாட்டேங்கிற. இப்ப தெரியாது ராஜா. ஆரோக்கியத்தை இழந்த பிற்பாடுதான் அதனோட அருமை பெருமையெல்லாம் மனுஷனுக்கு தெரியும். நீ மட்டும் விதிவிலக்கா இருப்பியா என்ன? ஏன்பா, அதான் நீங்க இருக்கீங்களே விதிவிலக்கா? மகனின் புகழ்ச்சியும் புன்னகையும் அவருக்கு பெருமையை தருவதற்கு பதில் அவரை அவன் பால் எரிச்சலுற செய்தன. உடம்ப பாத்துக்கணும்பா. கண்ணுக்கு கீழே ஏன்பா பள்ளம்? ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்ற இப்பெல்லாம் எங்க போற, என்ன செய்யற? ஆ? ஏதோ தெரிந்து கொண்டுதான் இப்படி கேட்கிறாரோ? தண்டபாணியை பற்றி இவர் விமர்சித்ததற்கும் இப்போது இப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்குமோ? அடையாறு ரம்மி கிளப்புக்கு தம்ப போறேன். ரம்மி ஆடாம இருக்கவே முடியல. காசு வச்சுதானே? பின்ன தினமும் தோத்தாலும் நம்ம செல்வம் குறையாதுதான். ஆனாலும் காசு வச்சு ஆடுறது நல்ல வழக்கத்தோட சேர்த்து இல்ல. விட்டுடு, வேணாம். சரிப்பா. தான் தனிப்பட்ட முறையில் தண்டபாணியுடன் சேர்ந்து செய்து வரும் தொழில் பற்றியோ அதன் வாயிலாக ஆயிரக்கணக்கில் தான் பணம் சேர்த்து வருவதோ அவருக்கு தெரிய நியாயமில்லை என்றெண்ணி அவன் சிரித்து கொண்டான். காசு வைக்காம ஆட அதுக்கு கம்பெனி கிடைக்கணும் இல்லையாப்பா? உண்மைதான். இருவரும் காஃபியை குடித்து முடித்ததும் அங்கே சிறிது நேரத்திற்கு அமைதி நிலவிற்று. சுவர் மின் கடியாரத்தின் வினாடி முட்கள் நகர்ந்து கொண்டிருந்த ஓசை துல்லியமாக கேட்டது. நல்ல புத்தகங்களை படிச்சா கூட பொழுது நல்லா போகும்தான். ஆனா இப்பெல்லாம் எனக்கு படிக்கிறதுல நாட்டம் இல்லப்பா. ஏன்னே தெரியல. முன்னையெல்லாம் நிறைய நாவல் படிப்பேன். இப்ப என்னவோ அந்த ருசி விட்டு போச்சு. ஒரே ருசியோட ஆயுச முழுக்க இருக்கிறவங்க சிலர் தான். பொதுவா மனுஷங்களுக்கு ருசி மாறிட்டே இருக்கணும். குறிப்பா ஆம்பளைகளுக்கு. அவன் திடுக்கிட்டு அவரை பார்த்தான். அவர் சிரிப்புடன், என்ன அப்படி பார்க்கற? ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். வாழ்க்கையில வெரைட்டி இருக்கணும் தான். ஆனா எந்த பொழுதுபோக்கிலையும் நாம பணத்தையோ ஆரோக்கியத்தையோ இழக்க கூடாதுங்கிறது முக்கியம். தன்னை தாக்கிய திடுக்கீடு கொஞ்சமும் குறையாத வண்ணம் அவன் அவரை பார்த்து கொண்டே இருந்தான். என்ன ராஜா பார்த்துட்டே இருக்க? இந்த அப்பா இன்னைக்கு என்ன இப்படி காலங்காத்தால புத்திமதி சொல்றதுல இறங்கிட்டாரேன்னா? சரி, அந்த பவானி டெண்டர் என்னாச்சு? பேச்சு மாறியதும் அவனுக்கு அப்பாடா என்றிருந்தது. நேத்தே அனுப்பிட்டேன்பா. அதுவரை அவர் தன்னோடு பேசியவை யாவும் பொடி வைத்து பேசியவை அல்ல என்று இப்போது அவனுக்கு தோன்றியது. அல்லது மறைமுகமாய் பேசி தன்னை அப்போதைக்கு ஒரு கலக்கு கலக்கிவிட்டு பின்னர் ஒரு நாள் சாவகாசமாய் பேசி மடக்குவாரோ என்னும் அச்சமும் அவன் மனதில் எழவே செய்தது. அவர் ஓர் ஆழ்கடல். அவரை பற்றி யூகிக்கவே முடியாது. 10-12 வருஷமாதான் நம்ம கம்பெனி ரொம்ப பிரபலமா இருக்கு. என்னோட பேரும் இன்டர்நேஷனல் லெவல்ல அடிபட ஆரம்பிச்சிருக்கு. என் காலத்துக்கு பிற்பாடும் நீ இதே மாதிரி நம்ம கம்பெனியை கட்டி காக்கணும். அவன் மறுபடியும் திடுக்கிட்டு அவரை பார்த்தான். இப்ப எதுக்குப்பா இந்த பேச்சு? எனக்கு ஹார்ட் ட்ரபிள் இருக்கு ராஜா. எத்தனை நாளாப்பா? சாவகாசமா சொல்றீங்க? 2 மாசத்துக்கு முந்திதான்ப்பா. ஒரு நாள் லேசா இடது பக்கம் வலிச்சது. டாக்டர் கதிரேசங்கிட்ட காட்டின. ரொமாட்டிக் ஹார்ட்னு சொல்லி மாத்திரைகள் எழுதி கொடுத்தாரு. தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாவகாசமா சொல்றீங்கப்பா. அதுலயும் பெத்த மகங்கிட்ட. என்னப்பா இது? உங்களுக்கே நல்லா இருக்காப்பா? இவ்வாறு அவனது வாய் கேட்டு கொண்டிருக்க அவன் மனதில் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. சூர்யாவை தனி வீட்டில் வைத்து அவளுடன் வாழ்வதற்கான திட்டம். அவரது இதய நோய் தன் காட்டில் மழையை பொழிவிக்கப் போகிறது என்பதை எண்ணி அவன் உள்ளூர மகிழ்ச்சியுற்றான். நான் நாளைக்கே போய் டாக்டர் கதிரேசனை பார்த்து பேசுறேன். உன்னோட திருப்திக்காக வேணும்னா போய் பேசு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு.
மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருந்தா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு இருக்காரு. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர சொல்லியிருக்காரு. அப்ப ஏன்பா ஜாக்கிங் போறீங்க? அது நல்லதில்லப்பா. வாக்கிங் வேணா போங்க. அது போதும். ஜாக்கிங் போலாமான்னு டாக்டர் கேட்டீங்களாப்பா? தோணல. முதல்ல அதை கேட்டுடுங்கப்பா. இல்லாட்டி நான் கேட்குறேன். இன்னைக்கு போகணும். நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அது சரி, கல்பனா கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சா? கல்பனாவை பற்றி அவர் கேட்டது அவன் இன்ப கற்பனையில் பானக துரும்பாய் நெருடியது. நெஞ்சு முழுவதும் ஒரு கசப்பு பரவியது. போன வாரம் வந்துச்சுப்பா. எப்ப டைம்? இன்னும் 1 வாரத்துல ஆயிடும்னு எழுதியிருக்காப்பா. ஜெகநாதனுக்கு முகத்தில் இளநகை தோன்றியது. கூடிய சீக்கிரம் நீயும் என்ன மாதிரி ஒரு அப்பாவாக போற இல்ல? அதுக்கு அப்பால தெரியும் ஒரு அப்பனோட கவலை, கரிசனம் இதையெல்லாம் பத்தி. இப்ப தெரியாது. அவன் பார்வை தாழ்ந்தது. கல்பனாவை பற்றி பேச்சை தாம் எடுத்தது ராஜாதிராஜனுக்கு கசப்பாக இருக்கும் என்பதை சற்றும் அறியாத ஜெகநாதன் அவன் ஒரு கூச்சத்தில் தரையை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்ததாக எண்ணிக்கொண்டார். உனக்கு பெண் குழந்தை வேணுமா, ஆண் குழந்தை வேணுமா? அவரது குரலில் வழிந்த சிரிப்பு அவனை தொற்றிக்கொள்ளவில்லை. அவன் தலையை உயர்த்தாமலேயே, ஏதோ ஒண்ணுப்பா, எதுவா இருந்தா என்ன, எனக்கு 2மே ஒண்ணுதான்ப்பா, பெண் குழந்தை மட்டும்னு நான் நினைச்சதே இல்ல என்றான். எதுவா இருந்தா என்னப்பா எனும் ராஜாதிராஜனின் பதில் ஜெகநாதனின் முகத்தில் பொன் சிரிப்பை தோற்றுவித்தது. அப்படித்தான் இருக்கணும், பாரபட்சமே உதவாது. அவன் பதில் சொல்லவில்லை. சன்னமாக ஒரு பெருமூச்சை உதிர்த்தான். மனைவி பற்றிய கவலையின் வெளிப்பாடாக அந்த பெருமூச்சை பொருள் செய்து கொண்ட அவர், பிரசவம் சிக்கல் எதுவும் இல்லாம நார்மலா இருக்கும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. அதை பத்தி ஏதாவது தெரியுமா என்றார் கவலையாக. சிசேரியனத்தான் இருக்கும்னு டாக்டர் அம்மா சொல்றாங்களாம். ஆனா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இதை ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? நான் கேட்டாதான் சொல்லுவியா? ஜெகநாதனின் குரலில் எரிச்சல் ததும்பிற்று. சாரிப்பா, மண்ணாங்கட்டி. சரி விடு. பிரசவத்துக்கு இன்னும் 1 வாரம்தான் இருக்குன்றதால நீ வேணும்னா போய் கல்பனாவோட இரு. அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. ராஜாதிராஜன் எழுந்து கொண்டான். என்னடா வெக்கமா? அதேதான்ப்பா. மாமியார் வீட்டுல எல்லாரும் என்ன கலாட்டா பண்ணுவாங்கப்பா. என்னடா பெரிய கலாட்டா? போன்னா போயிட்டு வா. கம்பெனியை பத்தியெல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இனிமே நீங்க முழு ஓய்வு எடுக்கணும்ப்பா. அப்பப்ப கம்பெனிக்கு வந்து செக் பண்ணுங்க, போதும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். லில்லிய பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நினப்பு இருக்குல்ல? என்ன கேள்விப்பா இது? ஆனா எப்பவோ பார்த்தது. முகம் சரியா ஞாபகம் இல்ல. இன்னைக்கு அவ வீட்டுக்கு போறோம். நானும் அவ வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. அப்பால அவளோட ஃபோன் நம்பர் தர்றேன், உன் டைரியில குறிச்சு வச்சுக்க. குளிச்சுட்டு உடனே கிளம்புறோம். இன்னைக்கேவாப்பா? ஆமா, இப்பவே. டிஃபன் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். லில்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ போய் முதல்ல குளி. அது சரி, லில்லி பத்தி கல்பனாவுக்கு தெரியுமா? இல்லப்பா, நான் சொன்னது இல்ல. அது உங்களோட ரகசியம் இல்லையா? அதனால சொல்லல. சொன்னாலும் பெரிய தப்பில்ல. ஆனா நீ சொல்லாதது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொஞ்சாதிகிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடணுமாங்க. ஆனா அது தன்னை பத்தின உண்மைகளை மட்டும்தான், மற்றவங்களோடது இல்லவே இல்லை. சரியா? இவ்வாறு சொல்லிவிட்டு அவரே சத்தமாய் சிரித்தார். பிறகு, சரி நீ போய் குளி, நான் இப்பவே லில்லியோட பேசிடுறேன். அவன் புன்னகை செய்துவிட்டு குளிக்கப் போனான். குளியலறைக்கு போகும் வழியில் தான் தொலைபேசி இருந்தது. ஜெகநாதன் லில்லியுடன் பேசுவதை கேட்க வேண்டும் போல் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு எதிரில் அவர் அவளுடன் தொலைபேசியில் பேசியதே இல்லை. எனவே அவன் சற்று தள்ளிப்போய் நின்று கொண்டான். லில்லி, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேரில் வந்து சொல்கிறேன். உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. நானும் இன்னொரு ஆளும் உன் வீட்டில் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட இன்னும் 1/2 மணியில் கிளம்புறதா இருக்கோம். அது சஸ்பென்ஸ். அட, கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 1 வாரத்தில் தாத்தா ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். பாய். ராஜாதிராஜன் அவசரமாய் நகர்ந்து குளியல் அறைக்கு போனான்.
தாம் 1 வாரத்துக்குள் தாத்தா ஆகப் போவதாய் அவர் சொன்னதும் அந்த அம்மாளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று அவன் எண்ணி பார்த்தான். தன் பாட்டியை தாயாக்க மறுத்து, ஆனால் அவளை ஒரு தூய் பொருளாய் நினைத்து அனுபவித்துக் கொண்டு மட்டும் இருக்கும் ஒரு மனிதர் தாம் தாத்தாவாகப் போவதை ஒரு உறுத்தலோ லஜ்ஜையோ துளியும் இன்றி சிரித்து கொண்டே அவளிடம் சொல்கிறாரே என்று தன் அப்பாவை பற்றிய வியப்பில் ஆழ்ந்தான். முன் இருக்கையில் ஜெகநாதன் அமர்ந்திருக்க 7 மணிக்கு ராஜாதிராஜன் காரை கிளப்பினான். சுமார் 5 நிமிட மௌன பயணத்துக்கு பிறகு அவன் பேசத் தொடங்கினான். அப்பா, இனிமேற்பட்டு கம்பெனி விவகாரங்களை எல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன்ப்பா. நீங்க ஒரு மேற்பார்வையாளரா மட்டும் இருங்க. என் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குல்ல? ஜெகநாதன் சிரித்தார். என்ன ராஜா இது, இப்படி ஒரு கேள்வி கேட்குற? எல்லாம் பணம், உன்னோட கம்பெனி. நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தானே. ராஜாதிராஜன் இடக்கையை நீட்டி அவரது தோளில் வைத்து கணம் போல் இருந்த பின் அதை அகற்றி கொண்டான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. இப்பதான் முதல் பேரன் பொறக்க போறான். இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கேப்பா. அவன் உதட்டளவில் தான் பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அறியாத அந்த தகப்பன் தன் மகன் மீது மிகவும் பாசம் தன் மகன் மிகவும் பாசம் வைத்திருப்பதாக எண்ணி அகமகிழ்ந்து போனார். எனினும் பெற்ற மகனேயானாலும் தாம் இருக்கும் வரையில் முழு பொறுப்பையும் அவனிடம் விட அவர் தயாராக இல்லை. பண விஷயத்தில் அவர் கெட்டி. ராஜாதிராஜனுக்கு கூட அவர் மாத சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார். கம்பெனியின் ஆதாயங்களை அவர் அறியாது, அவனால் துளியும் அனுபவிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் கூட்டு கையெழுத்து வேண்டும், அவனுக்கு பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காக தன் சம்பளத்தின் கணிசமான பகுதியை அவன் சமையல்காரர் சங்குண்ணியிடம் கொடுத்துவிட வேண்டும் என்பது அவரது உத்தரவு. இதனால் தன் உல்லாசங்களுக்காக அவன் தண்டபாணியின் கூட்டுறவில் வேறு தொழில் புரிந்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இருவரையும் எதிர்பார்த்து வாசலில் தயாராக நின்று கொண்டிருந்த லில்லி வாய் நிறைந்த சிரிப்புடன் கை கூப்பி, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா என்று வரவேற்றாள். அந்த கும்பிடு அவனுக்கு மட்டும்தான். ராஜாதிராஜன் பதில் வணக்கம் செய்தபடி லில்லியை கவனித்தான். அவள் சற்றே தடித்திருந்தாள். மற்றபடி வேறு மாற்றம் ஏதும் தெரியவில்லை. என்னது நீங்க என்ன போய் நீங்க வாங்கன்னுகிட்டு, சும்மா ராஜானி பேரை சொல்லி பேசுங்க என்று அவன் சிரித்தான். மூவரும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். உட்காருங்க 2 பேரும், எல்லாம் ரெடி ஆயாச்சு, இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் என்ற லில்லி ஒரு சின்ன பெண்ணை போல் குதித்து கொண்டு சமையலறை நோக்கி போனாள். இருவரும் சாப்பாட்டு மேசைக்கு முன்னால் உட்கார்ந்தார்கள். ராஜாதிராஜனின் பார்வை நாட்புறமும் சுழன்றது. வீடு சின்னதாய் 2 அறைகள், ஒரு பெரிய கூடம், ஒரு சமையலறை, குளியலறை, கழிப்பறை, வீட்டு பணி வராந்தா என்று கச்சிதமாய் அளவோடு அமைந்திருந்தது. சமையல் கட்டுக்கு போவதற்கு முன்னால் அவள் சுழலவிட்ட மின் விசிறி காற்றில் படபடத்து எகிரிய ஜன்னல் திரை சீலைகள் வெளியே இருந்த தென்னை மரங்களை காண வசதி செய்தன. ஏன்பா, வீடு கொஞ்சம் ஒதுக்கமா இருக்கே, தனியா இருக்காங்களே, பயமா இருக்காதா? இங்க திருட்டு பயம் கிடையாதா? ஒரு கூர்க்காவை ராத்திரிக்கு மட்டும் அமர்த்தி கொடுத்துருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு காலையில 6க்கெல்லாம் போயிடுவான். லில்லி 3 சிற்றுண்டி தட்டுகளையும் பலகார கிண்ணங்களையும் குடிநீரையும் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து வைத்த பின் தானும் அவர்களுடன் அமர்ந்தாள். சாப்பிடுங்க என்று உபசரித்த பின், என்னமோ அப்புறம் சொல்றேன் நீங்களே என்று லில்லி கேட்டாள். முதல்ல டிஃபன், அப்பால மத்தது என்ற ஜெகநாதன் இடியாப்ப துணுக்கை வாயில் திணித்து கொண்டே, ஒன் லில்லி என்று புகழ்ந்தார். தம்பி சொல்லட்டும் என்ற லில்லி சிரித்தாள். இடியாப்பம் கேசரி 2மே மெய்யாலுமே சூப்பர் என்ற ராஜாதிராஜன் லில்லியை நோக்கி புன்னகை செய்தான். உன்னோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பையன் கிடைச்சானா என்று ஜெகநாதன் லில்லியை விசாரித்தார். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. தம்பி எங்க அப்பாவோட 2வது சம்சாரத்துக்கு பிறந்த பொண்ணு. தங்கம்னு பேரு. தங்கம்னா தங்கம்தான். தங்க செல மாதிரி இருப்பா. நல்ல அழகு. ஆனாலும் அவன் 50,000 60,000ன்னு வாய் கூசாம வரதட்சணை கேட்கறான். அத்தோட பைக்காம், 50 பவுன் நகையாம், தங்கத்துல வாட்ச் செயினாம்,
கழுத்துக்கு மைனர் செயினாம், ஃப்ரிட்ஜாம், கலர் டிவியாம், இன்னும் என்னென்ன கேட்பாங்களோ பிச்சைக்கார கும்பலுங்க. அப்போது தொலைபேசி சிணுங்கியது. லில்லி எழுந்து போய் பேசினாள். ஹலோ, உனக்கு ஆயுசு 100டி தங்கம். இப்பதான் ஜெகநாதன் சார் உன்னை பத்தி விசாரிச்சாரு. ஒரு நிமிஷம் கூட ஆகல நீ ஃபோன் பண்ற. இப்ப இங்கதான் இருக்காரு. டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மகனோட வந்திருக்காரு. என்னது, பேர் என்ன சொன்ன? தண்டபாணியா? அவரோட மகனுக்கு சிநேகிதமா? இரு கேக்குற, லைன்லயே இரு என்ற லில்லி. தம்பி, தண்டபாணின்னு உனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கானாப்பா என்று வினவினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.